தேர்தல் தோல்வி பயத்தால் பிரதமர் மோடி 4ஆம் தர பேச்சாளர்களை விட மிக மோசமாக பேசி வருவதாக வடசென்னை தொகுதி திமுக எம்பி கலாநிதி வீராசாமி விமர்சித்துள்ளார். அரியலூரில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காண்போம். 4ஆம் கட்ட தேர்தல் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆந்திரா, தெலுங்கானா முழுவதுமாகவும் மற்றும் உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற பல இடங்களில் இன்று தேர்தல் நடக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு கட்ட தேர்தலிலும் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருவதாக பிரதமர் அவர்கள் பேச்சிலிருந்தே நமக்கு அனைவருக்கும் புரிகிறது. எஞ்சியிருக்கும் இன்று 4வது கட்ட தேர்தல், எஞ்சியிருக்கும் 3 கட்ட தேர்தல்களில் கண்டிப்பான ஒரு மகத்தான வெற்றியை இந்தியா கூட்டணி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இப்போ இந்தியா கூட்டணி தொடர்ந்து வட மாநிலங்களில் ஏதோ ஒரு பிம்பத்தை அவங்க ஏற்படுத்தியிருந்தாங்க. 400 தொகுதிகளில் கூட்டணியோடு சேர்ந்து என்டிஏ வருவாங்க அப்படின்றது. ஆனால் இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் அனைவருமே அவங்க 150 தொகுதிகளை தாண்ட மாட்டாங்க கூட்டணியோடு சேர்ந்து அப்படின்னு சொல்லி தான் இப்போ அந்த நிலைமை தான் இருக்குது. இப்போது பிரதமர் ஒரு 4ஆம் தரம் பேச்சாளர் பேசாத அளவிற்கு அவர் மிக மிக மோசமாக பேசுகிறார். அதாவது உங்கள் வீட்டிலேருந்து எருமை மாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, தாலியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்படின்றதெல்லாம், அதாவது ஒரு பிரதமராக இருப்பவர் இப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்களை பேசுவது அப்படின்றதெல்லாம் இது வரைக்கும் இந்தியாவில் நாம் பார்த்ததில்லை. இது அவருடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது 4ஆம் தேதிக்கு மேல் அவர் இருக்க மாட்டார் அப்படின்றது தான்.